சாம்ராட் ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பொள்ளாச்சி ஆனமலை மாசாணி அம்மனோட வரலாற்றையும் ஆலயத்தோட சிறப்பை பற்றியும் பார்க்கலாம் மக்களே. பொதுவாகவே எல்லா அம்மன் கோயில்கள்லையும் அம்மன் அமர்ந்து இல்லை நிற்கிற கோலத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் மாசாணி அம்மன் மட்டும் 17 அடி உயரத்தில் படுத்து இருப்பாங்க. அதற்கான காரணத்தையும் விரிவாக பார்க்கலாம். மாசாணி அம்மனுக்கு 3 வரலாறுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. 1. விஸ்வாமித்திரரை பற்றி நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கொங்கு மண்டல கௌஷிக மன்னர் தவம் செஞ்சு ரிஷியாக மாறிய வரலாறு. தாடகை ரொம்பவும் கொடூரமான அரக்கி. கடுமையா தவம் செஞ்சு பல வரங்களையும் படைபலத்தையும் பெற்றவள். ஏன் இலங்கை மன்னன் ராவணன் கிட்டேயே பல சக்தியையும் பெற்றவள். ஒரு முறை கனகமலையில விஸ்வாமித்திரர் கடும் தவம் செய்யறாரு. அப்போ தாடகை பல வகையில இடையூறு பண்ணி தவத்தை கலைச்சர்றா. இதனால கடுமையான கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமனும் லக்ஷ்மணன் கிட்டையும் இங்க வர சொல்லி தாடகைய வதம் செய்ய சொல்றாரு. ஸ்ரீராமனும் என்ன இருந்தாலும் தாடகை ஒரு பெண், அவளை எப்படி கொல்றதுன்னு யோசிக்கிறாரு. விஸ்வாமித்திரரோ தாடகை பெண் இல்ல, சகலமும் நிறைந்த ஒரு ராட்சசி அரக்கின்னு சொல்லி வதம் செய்ய சொல்றாரு. ஸ்ரீராமனும் தாடகையை அழிக்க ஈஸ்வரி தாயை நோக்கி தவம் செய்யறாரு. ஈஸ்வரியும் ராமர் முன்னாடி தோன்றி தாடகை எப்படி வதம் செய்யறோம்னு சொல்றாங்க. ஈஸ்வரி தாய் போலவே மண்ணால படுத்திருக்கிற கோலத்துல ஒரு உருவத்தை செஞ்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு அதை அழிச்சிட்டு தாடகைய வதம் செய்ய சொல்றாங்க. ராமரோ பூஜை செஞ்சு முடிச்சிட்டு மண்ணால் செய்யப்பட்ட உருவத்தை அழிக்காமையே அரக்கிய வதம் செஞ்சிடறாரு. ஐயையோ, தாய் சொன்னது போல மண்ணால செஞ்ச உருவத்தை அழிக்க மறந்துட்டோமே, எப்படியாச்சும் அதை அழிக்கணும்னு முற்படுறாரு. நான் ஈஸ்வரி தாய் தோன்றி அழிக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும்னு சொல்றாங்க. பிற்காலத்துல அதுவே மாசாணி அம்மனா மாறியதா சொல்லப்படுறாங்க. இன்னொரு வரலாற்றை பார்க்கலாம். முன்னொரு காலத்துல ஆனமலைக்கு பக்கத்துல ஒரு அழகிய கிராமத்துல மணமுத்த தம்பதியினர் காட்டுக்குள்ள தனியா வாழ்ந்து வராங்க. கணவன் மேல மிகுதியான அன்புனால பிரசவ காலத்துக்கு கூட தாய் வீட்டுக்கு போகாம கணவன் கூடயே தங்கிடுறாங்க. ஒரு நாள் பிரசவ வலி அதிகமாகுது. மனைவியோட துயரத்தை தாங்க முடியாம மருத்துவச்சிய வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலான்னு கிளம்புறாரு. ஆனா மனைவியை எப்படி தனியா விட்டுட்டு போறதுன்னு மனசுக்குள்ள ஒரு பயம், பதட்டம். என்ன இருந்தாலும் அடர்ந்த காடு, வனவிலங்குகள் அதிகமாக இருக்குமேன்னு பயம். பக்கத்தில் மனிதர்கள் யாருமே இல்லை. கணவனோட தவிப்பை உணர்ந்த மனைவி, எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட ஒரு மருத்துவச்சி இருக்காங்க, தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடக்க போகிறத அறியும் திறனையும் பெற்றவங்கன்னு சொல்லி 2 பேரும் நடந்து போலான்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவச்சி வீடோ 2 மைல்கள் தூரம் இருக்கு. பிரசவ வழியிலேயே கொஞ்சம் கொஞ்சமா எட்டி வச்சு 1 மைல்கள் தூரம் போயிடுறாங்க. ஆனா வலி அதிகமாகுது. 1 அடி கூட எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லி தூரத்துல விளக்கு ஒளி தெரியுது, கண்டிப்பா அங்க மனிதர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி கணவனை அனுப்பி வச்சுட்டு அங்கேயே ஒரு கல்லுல சாஞ்சு மனைவி உட்கார்ந்துடுறா. கணவனும் வேற வழி இல்லாம அவளை அங்க உட்கார வச்சுட்டு வெளிச்சத்தை நோக்கி போறான். மருத்துவச்சி வீட்டு கதவை தட்டி அவங்க கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லி மருத்துவச்சியோ மருத்துவ சாதனங்களும் உபகரணங்களையும் எடுத்துட்டு ஊர் தலையாரி இன்னும் சில ஆட்களை அழைச்சிட்டு மனைவி இருந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பெண் இல்லை. வந்த எல்லாரும் தேடி பார்க்குறாங்க. அப்போ எல்லாருக்குமே ரத்தம் உறையிற காட்சி. மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடக்கிறாங்க. கணவன் அந்த காட்சியை பார்த்து கதறி அழுகிறான். மருத்துவச்சியோ ஆஹா, நான் கண்ட காட்சி பளிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. கணவனும் அம்மா, நீங்க என்ன கனவு கண்டீங்க, இங்க என்ன நடந்தது, என் மனைவி எப்படி இறந்தாங்கன்னு அழுதுகிட்டே கேட்கிறான். மருத்துவச்சியோ உன் மனைவி சாதாரண பெண் இல்லை, வானிலை தேவலோகத்தில் தோன்றிய பெண், பக்தர்களையும் மனிதர்களையும் ரட்சிக்காகவே தோன்றிய தெய்வம்சம் பொருந்திய பெண்.
நீ அவளை விட்டுட்டு வந்ததும் ஒரு கருப்பு உருவம் அவளை நோக்கி வர, பயத்துல என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த உருவத்துக்கிட்ட கெஞ்சி ஓடுனான். ஆனால் அந்த உருவமும் விடாம அவளை துரத்துச்சு. ஓடும்போது மாட்டு சாணத்துல கால் வச்சு தவறி விழுந்து அந்த இடத்திலேயே அவளோட உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்போ அவ உடல்ல இருந்து வான் அளவுக்கு ஒரு பயங்கர ஜோதி தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயும் கைகள்ல வேலும் ஆயுதமும் ஏந்தி அந்த கொடூர அரக்கனை நோக்கி சென்று அவனோட மார்பை பிளந்து கொன்று அந்த பெண்ணோட காலடியில போட்டுருச்சு. இதுவே நான் கண்ட கனவு பழிச்சிருச்சு. மேலும் அவ சாதாரணமான பிறவி இல்லை, அந்த அரக்கனை வதம் செய்ய வேண்டியே பிறந்த தெய்வ பிறவின்னு சொல்லி அவளுக்கு இங்க கோயில் எழுப்பணும், சாணத்துல உயிர் போனதால மாசாணின்னு பெயர் வைக்க சொல்லி கட்டளையிடுறாங்க. பின்னால் அதுவே மாசாணி அம்மனா வரலாறு உருவாச்சு. உலக புகழ் பெற்ற மாசாணி தாய் ராமாயணத்துடன் தொடர்பு கொண்ட வரலாறு, காவல் தெய்வம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்த வீடியோல மற்றும் ஒரு வரலாற்றையும் கோயிலோட சிறப்பு அம்சங்களையும் பார்க்கலாம். இது போல வரலாறு சிறப்புமிக்க ஆலயங்களும் தெய்வங்களையும் பற்றி தெரிஞ்சுக்க சாம்ராட் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி மக்களே. மாசாணி தாயே போற்றி.